நம்ம இந்த வீடியோவில் எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா, எத்தனை நாட்கள் விரதம் இருந்து சபரிமலையில் சென்று பகவானை தரிசனம் பண்ணுறது அப்படின்றது தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு குருக்களும் ஒரு குருசுவாமி என்ன சொல்லுவாங்கன்னா 48 நாள் விரதம் இருக்கணும்னுவாங்க. ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா 41 நாள் விரதம் இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் யார் சொல்கிறது தான் கரெக்டு? இதுதான் நமக்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. அதுதான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது 48 நாள் விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 48 நாள் எப்படி சொல்லுவாங்கன்னா, ராசிகள் நட்சத்திரம், ராசி நட்சத்திரம், இந்த ராசி நட்சத்திரத்தை கூட்டினோன்னா 48 வரும். அதனால் 48 நாள் விரதம் இருக்கணும் அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவாங்க. அப்புறம் இன்னொருத்தரை கேட்டோன்னா 41 நாள் தான் கட்டாயமாக விரதம் இருக்கணும் அப்படின்ட்டு. முதல்ல நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது, தமிழ்நாட்டில் ஒரு மண்டல கால பூஜை அப்படின்னா 48, மண்டலம் 48 தமிழ்நாட்டில். இதே நீங்கள் கேரளாவில் போய்ட்டு அவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா மண்டல பூஜை 41 நாள். ஸோ அவங்களுக்கு வந்து 41 நாள் மண்டல பூஜைன்றது கணக்கு, நமக்கு வந்து 48 நாள். ஆனால் பகவான் நமக்கு என்ன சொல்கிறாரு? அதாவது ஸ்ரீ பூதநாத உபாக்கியானம் புத்தகத்தில் பேஜ் நம்பர் 139 உங்களுக்கு நான் ஷோ பண்ணுற பாருங்கள். இதில் வந்து நான் மார்க் பண்ணிருக்கிற வேர்ட்ஸை படித்து பாருங்களேன். நல்ல அனுபவம் உள்ள குருவின் மனம் பிரீத்தி கொள்ளும்படி செய்ய வேண்டும். பின்னர் அவருடைய உபதேசத்தின்படி 3 பக்ஷ காலம், அதாவது 45 நாள் பிரம்மச்சரிய விரதம் அனுஷ்டிக்க வேண்டும். விரதம் குறைந்தது ஒரு மண்டலம் 41 நாள் அனுசரிக்க வேண்டும். அதாவது என்ன சொல்கிறாங்கன்றது இப்போ நீங்களே புரிஞ்சிருப்பீங்க. இதில் பக்ஷகாலம் அப்படின்றத எதை குறிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சந்திரனின் நிலையை கொண்டது, அடிப்படையாக கொண்டது தான் இந்த பக்ஷகாலம். ஒரு பக்ஷம் அப்படின்றது 15 நாள். இந்த பக்ஷம்ன்றது 15 நாள் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா, ஒன்று வந்து சுக்லபக்ஷம், இன்னொன்று வந்து கிருஷ்ணபக்ஷம். இதில் சுக்லபக்ஷம் அப்படின்றது வளர்பிறை பட்சம், அமாவாசைக்கு அடுத்த நாள் தொடங்கி பௌர்ணமி வரை உள்ள 15 நாட்கள். இந்த காலகட்டத்தில் என்ன ஆகும்னா, சந்திரன் வந்து பிரகாசமாக வளர்ந்து வந்துட்டே இருக்கும். அதான் வளர்பிறை என சொல்லக்கூடிய சுக்லபக்ஷம். ரெண்டாவது கிருஷ்ணபக்ஷம். கிருஷ்ணபக்ஷம்ன்றது பௌர்ணமிக்கு அடுத்த நாள் தொடங்கி அமாவாசை வரை உள்ள 15 நாட்கள். இந்த காலகட்டத்தில் சந்திரன் வந்து தேய்ஞ்சிக்கிட்டே வரும். அதான் இந்த சுக்லபக்ஷம், கிருஷ்ணபக்ஷம், மொத்தம் இந்த 3 பக்ஷம் இருக்கணும். 3 பக்ஷம் விரதம் இருந்து பகவானை போய் தரிசனம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைன்னா 41 நாளாவது இருக்கணும். நம்ம அதிகமாக இருந்தால் தப்பே கிடையாது. ஏன்னா நம்ம விரதம் இருக்கிறதுனால நம்மளோட உடம்பில் இருக்கக்கூடிய செல் எல்லாமே வந்து புதுப்பிச்சு புது உயிரோட்டம் அடைஞ்சு, ரெண்டாவது நமக்கு தீய குணங்கள் எல்லாம் விலகி நல்ல குணங்கள் வரும். அந்த நல்ல குணம் வந்து நம்ம விரதம் இருக்கிற